இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அதற்கு உடனடியாக ஈரானுடைய பதில் அறிவிப்பும் வந்திருக்கிறது. அந்த ரெண்டு அறிவிப்பையும் பார்த்தாலே தெரியும் இந்த யுத்தத்தினுடைய போங்கு எங்க இருக்குது, இந்த யுத்தத்தில் யார் உச்சமாக ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். நாங்க பெரிய அளவில் உங்களுக்கு உடனே பதிலடி கொடுக்காம ஓரளவுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் குறையணும், அதுக்காகத்தான் நாங்க அதை பண்ணினோம் அப்படின்னு சொல்லக்கூடியவரு, நீங்க யுத்தத்தில இருந்து ஒரு கௌரவமான வெளியேற்றத்தை தேடுறீங்க, இதுவும் எங்களுக்கு தெரியுங்கிறாரு. இப்ப என்னன்னா, நாங்க வந்தோம், ஹாமனியை கொன்றோம், எங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டினோம், அது செய்தோம், இது செய்தோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கௌரவமா போறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. கௌரவமா எல்லாம் போக முடியாது, அவமானகரமான தோல்வியோடு தான் நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. அது என்ன பழமொழின்னு சொன்னா, இந்த மரங்கொத்திங்கிற ஒரு பறவை இருக்குல்ல, அது எல்லா மரத்தையும் கொத்துமா, கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்திருமா. இந்த வாழை மரத்தை கொத்தி முடியும், அதனுடைய சொண்டு இருக்குதா இல்லையா, அது உள்ள மாட்டிக்கிறோம், எனவே எடுக்க முடியாம போயிரும், அதுல ரொம்ப தடுமாறும் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, எல்லார்கிட்டையும் தன்னுடைய சட்டாம்பித்தனத்தை, தன்னோட ரவுடித்தனத்தை காட்டுறவங்க கரெக்டா காட்டப்பட வேண்டிய ஒரு இடத்துல போய் காட்டி முடிய அவன் ரெண்டு வச்சு வெளுத்துட்டான்னு சொல்லி சொன்னா அவனுக்கு யாருங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இப்ப ஈரானோட தாக்குதல்களை நடத்தி அமெரிக்கா படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. வாழை மரத்தை கொத்திய ஒரு கதையாக தற்போது அமெரிக்காவினுடைய கதை மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா, இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அதற்கு உடனடியாக ஈரானுடைய பதில் அறிவிப்பும் வந்திருக்கிறது. அந்த ரெண்டு அறிவிப்பையும் பார்த்தாலே தெரியும் இந்த யுத்தத்தினுடைய போங்கு எங்க இருக்குது, இந்த யுத்தத்தில் யார் உச்சமாக ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிட்ட அறிவிப்புல என்ன சொன்னாருன்னா, இந்த ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் விரைவில் முடிவடையக்கூடும், ஒரு சில நாட்களில் முடிவடையக்கூடும் என்கிற செய்திகள் அவர் சொல்லி இருந்தாரு. சொன்னது மட்டுமல்லாம அதுக்கு ஒரு கோட்வேர்டாக அவர் புரியும் விதமாக ஒரு விஷயத்தை என்ன சொன்னாருன்னு கேட்டா, ஈரான் மீதான யுத்தம்ங்கிறது ஒரு உல்லாச சுற்றுலா போன்றது, ஒரு டூர் போன மாதிரி நினைச்சுக்கிறங்க. அந்த டூர் போன மாதிரிங்கிறதுனால சீக்கிரமா அது முடிஞ்சிடும், டூர்னா போயிட்டு வந்துருவோம்ல, அது மாதிரி இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. ரொம்ப சீக்கிரமாவே முடிவுக்கு வந்துடும். ஏற்கனவே ஈரானுடைய ராணுவத்தினுடைய ஏவுகணைகளை 80% நாங்க அழிச்சிட்டோம். 80% அழிச்சிட்டோம்னா யுத்தம் முடிஞ்சிருமா இல்லையா? அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, 80% ஏவுகணைகளை நாங்க அழிச்சிட்டோம், அதனுடைய திறன்கள், அதனுடைய அந்த பவரை ஒரு துளியாக குறைச்சிட்டோம், பெரிய பவர்லாம் ஈரான்ட்ட கிடையாது, ஒரு சின்ன துளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, மீதம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக நாங்க அழிச்சு இல்லாமல் ஆக்கிடுவோம், ஏவுகணைகளுடைய பெரும்பாலான பகுதியை வீழ்த்திட்டோம், ட்ரோன்களுடைய பெரும்பாலான பகுதியை நாங்க அழிச்சிட்டோம், இந்த ட்ரோன்களை உருவாக்குகிற இடங்களை எல்லாத்தையுமே நாங்க தாக்கிட்டோம், 3.5 நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவுடைய ராணுவம் 46 உயர்மட்ட ஈரானுடைய கடற்படை கப்பல்களை அழிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாரு. இந்த கப்பல்கள் விஷயத்துல தெளிவா ஒன்றை புரிஞ்சுக்கிறேன், 46 கப்பல்களை அழிச்சிருந்தா அது இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய செய்தி ஆகியிருக்கணும். இலங்கையினுடைய கடற்பரப்புல நின்ன ஒரு ஈரானுடைய கப்பலை அமெரிக்காவினுடைய போர்ஸஸ் சப்மரின் மூலமாக அடிச்சு அழிச்சாங்களா இல்லையா? அது உலகம் முழுக்க செய்தியா போச்சா இல்லையா? ஒரு கப்பலுடைய செய்தியே உலகம் முழுக்கம் போச்சுன்னா 46 கப்பலை, ஈரானுடைய ஆயுத கப்பலை நாங்க ராணுவ கப்பலை அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. அந்த 46 கப்பலை பற்றிய செய்தி சாதாரணமான ஒரு செய்தியா? ஆனா டொனால்ட் ட்ரம்பை தவிர யாருமே 46 கப்பலை அழிச்ச கதையை சொல்றதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதுல வேற இந்த பீத்து இருக்குல்ல, கட்டுற கதை எல்லாமே கம்பி கட்டுற கதையா இருக்குது. என்னன்னா, 46 கப்பலை அழிச்சதுக்கு பிறகு அவரு அமெரிக்காவினுடைய போர்சஸ்ட கேட்டாராம், ஏன் அழிச்சிய, அதெல்லாம் அப்படி பிடிச்செடுத்து இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கலாமா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல அழிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, அதுக்காக நாங்க அழிச்சிட்டோம். இதன டிவி கேமாடா, டிவி கேம் விளையாடுற மாதிரி அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி அவர் என்னன்னா அது ஒரு பெரிய பெருமதியாக சொல்றாரு. ஆனா 46 கப்பலை அழிச்சதுங்கிறது உலகமாக கம்பி கட்டுற கதையை தவிர
ஒரே ஒரு கப்பலை அழித்த செய்தி தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்துல ஈரான் பதிலடி என்கிற பேர்ல அரபு நாடுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. எல்லா அரபு நாடும் எங்களோடு வந்து நின்று விட்டது. உங்களோட வந்து நிக்காம எவன் கூட வந்து நிக்கணும், உங்ககிட்ட தான் பாதுகாப்பை கேட்டிருக்கிறான். நீ தான் அமெரிக்கன் பேஸ் அமைச்ச, உன்னை பாதுகாப்போம்னு சொன்ன, அதனாலதான் நீ சொன்னல வந்து பாதுகாரா வந்து நிக்கிறான். வேற உங்ககிட்ட வந்து நிக்காம ஈரான் அடிக்கும் போது ஈரான் போய் நிப்பானா? அதாவது கிறுக்குத்தனம் உச்சம் போய் என்ன பேசுறோம்னு தெரியாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்பில்ல. சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் கேனா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கிலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆள் உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் கேனப்பாயிடுவ 46 கப்பலை அழிச்சிட்டோம், நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த ஆளே உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர நிலைமை உண்மையான நிலை அது அல்ல என்பது உலகத்திற்கே தெரியும். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு அவர் பேசும்போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க வந்து காசிம் சுலைமானியை எப்படி கொன்றோமோ அதே மாதிரி ஆயத்துல்லா அலி ஹாமனியையும் நாங்க கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றது அது ஒரு பெருமை மாதிரி அதையும் பீத்திக்கிறாரு. அதற்கு பிறகு இதையெல்லாம் பேசிட்டார்ல, பேசினதுக்கு பிறகு நாங்க 80% ஏவுகணை அழிச்சிட்டோம், ஈரான் காலி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு துளி தான் இருக்குன்னு சொன்னவரு அதுக்கு பிறகு மாறி நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறவன் எப்படிப்பட்டாருன்னு கேட்டா, குடிகாரண்ட பேச்சு விடிஞ்சா போச்சு தான். ஆனா டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சு அப்பவே போச்சு, இது அப்பவே போயிடுச்சு. உடனே அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க போதுமான அளவு வெற்றி பெறவில்லை, 80% ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் கிழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க போதுமான அளவுக்கு வெற்றி பெறவில்லை, ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை வந்து அமெரிக்கா இப்ப நினைச்சாலும் வெற்றி பெற முடியும், ஆனா அது போதுமான வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னும் முன்னேற போகுது, நாங்க இன்னும் கூடுதலா தாக்குதல் நடத்த போறோம், ஏற்கனவே பல வழிகளில் நாங்க தாக்குதல் நடத்தி ஜெயிச்சு வெற்றிக்கு மேல வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா அது போதுமான வெற்றி கிடையாதுங்கிறதுனாலதான் திரும்பவும் தாக்க போறோம்னு சொல்லிட்டு மொஜிதபா அவர்கள் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக தேர்வானது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு. நான் எவ்வளவு சொன்னேன் ஈரான்காரங்களுக்கு, முஜிதபாவை நீங்க வந்து புதிய ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யக்கூடாதுன்னு, ஆனா அவரையே தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அவர் என்னன்னா, புதிய தலைவரை தேர்வு செஞ்சா அவரையும் கொல்லுவோம், நாங்க விட மாட்டோம், நான் சொல்றவரை தான் தெரிவு செய்யணும், இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் அமெரிக்க அதிபர் பேசினது இருக்குன்னு கேட்டா, இப்படி மிரட்டினா பயந்து போய் முஜிதபாவை தெரிவு செய்யாம வேற யாரையாவது தெரிவு செஞ்சிருவாங்க. இதுக்காகத்தான் அந்த ஆளு இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு. ஆனா அமெரிக்க அதிபருடைய பேச்ச தூசுக்கும் கணக்கெடுக்காம முஜிதபாவை மீண்டும் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். அது வந்து எனக்கு பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன் ஏமாந்த கதையே ஏமாற்றத்தோடு சொன்ன ஒரே அதிபராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இந்த செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு தாமதிக்காம ஈரானுடைய IRGC மிக தெளிவான ஒரு பதிலை அறிவித்து விட்டது. என்னன்னு கேட்டா, இனிமேல் யுத்தத்தின் முடிவை தீர்மானிப்பது அமெரிக்கா அல்ல, நாங்க தான் தீர்மானிப்போம். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, வாங்க பேசுவோம், சமாதானமா முடிச்சுக்கிறோம், நாங்களும் வித்ட்ரா ஆகிக்கிறோம், உங்க நாடு நீங்களே வச்சுக்கிறோங்க, இப்படி கூப்பிட்டாங்க. அதுக்கு தான் IRGC பதில் சொல்லிச்சு, உங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, இனிமே யுத்தத்துல முடிவை நீ இல்ல தீர்மானிக்கணும், யுத்தம் நடத்துறதா இல்லையாங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும், நீ யாரா தீர்மானிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு IRGC-னுடைய செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயீனி இன்றைக்கு உடனடியாக அதற்கு பதிலை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் எல்லாமே பச்சை வடிகட்டிய முட்டாள்தனமான பொய்யே தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அவன் பேசுறது எல்லாமே பச்சை பொய் தான் சொல்லி இன்றைக்கு IRGC அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவமானகரமான தோல்விகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ராணுவ சாதனைகள் என்று சொல்லி நிறைய பொய்ய சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. நீங்க வாங்கியிருக்க அடியெல்லாம் படு கேவலமான அடி, படி முட்டாள்தனமான அடி, ரொம்ப அசிங்கப்பட்டு போய் நிக்கிறீங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டதற்கு பிறகு அசிங்கப்பட்டதை எல்லாம் ரொம்ப வெற்றி மாறி காட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு என்று சொல்லக்கூடிய IRGC-னுடைய பிரிகேடியர் ஜெனரல் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தினுடைய முடிவை நாங்க தான் தீர்மானிப்போம், நீங்க தீர்மானிக்க தரமாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, உங்களுடைய வெடிமருந்து உங்கள்கிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் குறைஞ்சிரும் தீர்ந்துரும் என்று எங்களுக்கு தெரியும், அதுக்கு தாண்டா உங்களை அடின்னு அடிக்கிறதுக்கு விட்டோம்ங்கிறாரு. நாங்க பெரிய அளவுல உங்களுக்கு ஒட்டனே பதிலடி கொடுக்காம ஓரளவுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் குறையணும், அதுக்காகத்தான் நாங்க அதை பண்ணினோம் அப்படின்னு சொல்லக்கூடியவரு, நீங்க யுத்தத்தில இருந்து ஒரு கௌரவமான வெளியேற்றத்தை தேடுறீங்க, இதுவும் எங்களுக்கு தெரியுங்கிறாரு. இப்ப என்னன்னா, நாங்க வந்தோம், ஹாமனியை கொன்றோம், எங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டினோம், அது செய்தோம் இது செய்தோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கௌரவமா போறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. கௌரவமா எல்லாம் போக முடியாது, அவமானகரமான தோல்வியோடு தான் நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களுக்கு நீங்க ஏன் உண்மையை சொல்ல மறுக்கிறீங்க? நீங்க 46 கப்பலை அடிச்சேன்னு சொல்றீங்க, அது உண்மையா?
நீங்க செய்ததெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு பாரசீக வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க ராணுவ தளங்களையும் அடிச்சிருக்கிறோம். இதை ஏன் அமெரிக்க மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? 46 கப்பல் அடிச்சோம்னு பச்சை பொய்யோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியப்பா. நாங்க உண்ட எல்லா பேஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறோமே, இது அமெரிக்க மக்களுக்கு நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரை கேட்கக்கூடிய IRGC என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானுடைய ஏவுகணை திறன்களை அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. 80% ஏவுகணையை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா நாங்க யுத்தத்துல ஆரம்ப நாட்கள் அடிச்சதை விட கூடுதலா இப்பதான் அடிக்கிறோம்ங்கிறாரு. இப்ப அடிக்கிற அடியெல்லாம் சொல்லி காட்டுறாரு. ஒவ்வொரு ஏவுகணைகளும் 1 டன் வெடிமருந்துகளை சுமந்து வருகிறது. 1 டன் 1000 கிலோ. ஒவ்வொரு ஏவுகணைகளும் 1000 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு வருகிறது. நாங்க ஆரம்பத்துல இந்த 1000 கிலோட இந்த ஏவுகணை எல்லாம் அடிக்கவே இல்லை, இப்பதான் அடிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எங்களுடைய ஏவுகணைகளை 80% நீங்கள் அழித்திருந்தால், அமெரிக்கா ஜெயித்திருந்தால், இப்ப நாங்க 1 டன் பெருமதியான அவ்வளவு பெருமதியான ஏவுகணைகளை அட்டாக் பண்ண முடியுமா என்று சொல்லி செருப்ப கலட்டி சப்பட்டல 4 மலார் போட்ட மாதிரி IRGC மேலதிகமாக சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய ஆயுதப்படைகள் இந்த பிராந்தியத்திலிருந்து அரபு நாடுகள் எதிலையும் இருந்து உங்களுக்கு ஒரு சொட்டு பெட்ரோலை கூட கொண்டு போக விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹொர்முஸை மூடி இருக்கிறோம், எல்லா டேங்கர் மேலையும் அட்டாக் பண்ணுவோம், நீ இல்லை, நீ யுத்தத்தினுடைய முடிவை தீர்மானிக்கிறது நான் தான், எனவே ஒரு சொட்டு பெட்ரோலை கூட உங்களுக்கு இங்க இருந்து கொண்டு போக முடியாது. பெட்ரோல் விலை, எரிவாயுவோட விலை, எல்லா விலைகளையும் இனி கட்டுப்படுத்துகிற வேலையை நாங்க தான் பண்ணுவோமே தவிர அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏன்னா எங்க ஏரியாவில் பெட்ரோல் எடுப்பிய, எங்களுக்கே சட்டம் போடுவிய, எங்க ஆக்களைய அடிப்பிய, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எந்த காரணம் கொண்டும் இதற்கெல்லாம் நாங்கள் வழி வைக்க முடியாது என்று சொல்லி IRGC அறிவித்ததுக்கு தாண்டி அப்பாஸ் அராக்சி இடத்துல பேசினாங்க. வெளிவிவகார அமைச்சர்கிட்ட நம்ம இந்த யுத்தத்தை முடிச்சுக்கிருவோமே அப்படின்னு பேசும்போது, இனி யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையே கிடையாது, உங்களை நாங்க நம்புறதுக்கு தயாரே இல்லை, இனி முடிவு யுத்தம் தான் முடிவெடுக்கும், பேச்சுவார்த்தை எல்லாம் நம்புறதுக்கு தயார் கிடையாதுன்னு சொல்லி மிக தெளிவாக அப்பாஸ் அராக்சி என்ன செஞ்சிட்டாருன்னா கை கழுவி விட்டுட்டாரு. நேற்று இரவு அமெரிக்க அதிபர், ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினோட பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் பேசி பாருங்க பாவா, ஏதாவது கொஞ்சம் பேசி பாருங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் ஏதோ அவசரப்பட்டு இஸ்ரேல்காரன் சொன்னதை கேட்டு ஏதோ சிம்பிளா முடிஞ்சுன்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். ஆனா மூக்கு நுழைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அடிக்கு மேல மூக்கு வெடிக்கிறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இனி தாங்க முடியலடா, கொஞ்சம் பேசி பாருப்பான்னு சொல்லி இப்ப ரஷ்யா விட்டு சமாதானம் பேசி பாக்குறாங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, சமாதான பேச்சுவார்த்தைகள் பற்றிய விவரங்கள் டேபிள்ல வச்சிருக்கிறோம், ஈரான் தான் அதை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய முழு ஆதரவு பெற்று இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா அலி காமனிக்கு பதிலாக முஜ்தபா அலி காமனி தேர்வு செய்யப்பட்டதோட முதல்ல வாழ்த்து சொன்னது ரஷ்யா, விளாடிமிர் புட்டின். இரண்டாவதாக வாழ்த்து சொன்னது சீனா, அதற்கு பிறகுதான் ஓமான் மற்ற நாடுகள் எல்லாம் வாழ்த்து சொன்னது. இந்த 2 நாடு தான் முதல்லையே வாழ்த்து சொன்னது. ரொம்ப சூப்பரான, அமெரிக்காவே தெரித்து ஓடுகிற அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர், ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு இதை விட சூப்பரா இருக்குது. டேஸ்டான ஒரு அறிவிப்பு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன கேட்டா, இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த யுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிற கதையே கிடையாது. இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடத்தி, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி யுத்தத்தை நிறுத்துங்கிற கதையே எங்கள்கிட்ட கிடையாது. நாங்க யுத்த நிறுத்தத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய எக்ஸ்பேஜ்ல தெளிவா இருக்காரு, சீஸ்ஃபயரை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இஸ்ரேல அடிச்சு நொறுக்கிறதும் அமெரிக்காவுடைய பேஸுகளை அடிச்சு நொறுக்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்கிரமிக்க வரக்கூடிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது ஒரு பாடமாக அமையணும். எங்களுடைய நாங்க ரொம்ப நேசிச்ச ஈரானை இதுக்கு பிறகு ஒருபோதுமே தாக்குறதுக்கு யாரும் நினைக்காத அளவுக்கு வாயிலேயே குத்தலும் இருக்காரு. அவருடைய எக்ஸ்பதிவுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானை தாக்குறதுக்கு எவன் நினைச்சாலும் அவன் வாயிலேயே குத்துக்கிற அளவுக்கு நாங்க வேலை பார்ப்போம், அந்த அளவுக்கு தாக்குதல்கள் இருக்கணும், நாங்க இனி சீஸ்ஃபயரே கிடையாது. என்னன்னா, ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று சொன்ன அமெரிக்கா இப்ப என்ன சொல்றா, வாங்கல கொஞ்சம் பேசி ஏதாவது பண்ணி சமாதானமா முடிச்சுக்கிருவோமே என்று கெஞ்சி கேட்கக்கூடிய நிலை மாறி இருக்கிறது. ஈரானோட யுத்தம், பிறகு பேச்சுவார்த்தை, பிறகு யுத்தம், பிறகு பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல போறதுக்கு நாங்க தயார் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலீபாப் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, எப்பொழுதுமே சமாதானம் பேச வர்றது ஏன்னு கேட்டா, இஸ்ரேல் எங்கெல்லாம் தோக்குற நேரத்துல எங்களோட வாங்க சமாதானம் பேசுவோம், வாங்க நம்ம யுத்தத்தை முடிச்சுக்கிறோம். 12 நாள் வார்லையும் இதைத்தான் பண்ணீங்க. இப்ப நீங்க தோல்வி அடைகிற நேரத்துல மீண்டும் சமாதானம், வாங்க யுத்தம் நிறுத்தம் பேச வர்றீங்க. இனி யுத்தத்தை நிறுத்துறதை பத்தி நாங்க தான் தீர்மானிப்போம், அமெரிக்கா கிடையாது.
இந்த ஹொர்முஸ் பகுதியில் வர எல்லா கப்பலுக்கும் அடிப்போம்னு சொல்லி சிம்ம சொப்பனமான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த இடத்துல நம்ம அத்தனை பேருமே எதிர்பார்க்கிறது இதைத்தான். என்னன்னா, இந்த ஷியா சன்னி பிரச்சனையை உண்டாக்கி விட பாக்குறாங்க, எதையோ செய்ய பாக்குறாங்க. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்கா இனி எந்த நாட்டுக்குள்ள நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலாவுக்குள்ள பூந்து அவரை தூக்கிட்டு போனது என்ன? எவ்வளவு அராஜகம் ஒவ்வொரு நாட்டுல. இந்த மாதிரி எந்த நாட்டுக்குள்ளையும் சட்டாம்பித்தனம் பண்றது, அராஜகம் பண்றது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹு தாலா ஈரான் மூலமாக அமெரிக்காவுக்கு இந்த ஒரு பாடத்தை படித்துக் கொடுக்கிறான் என்பதை நம்ம புரிய முடிகிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஈரான்கிட்ட போய் இப்ப சமாதானம் பேசுறாங்க, சீஸ்ஃபயருக்கு கெஞ்சுறாங்க என்கிற காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொறுத்திருங்கள், நம்முடைய இரவு அப்டேட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளும் அமெரிக்காவுடைய கெஞ்சல்களும் கதறல்கள் பற்றிய செய்திகளும் இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் இந்த உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறோம். அதே போன்று ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஆக்கிரமிப்புகள் நீங்க வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், முழு உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும், ஜனநாயக ரீதியில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி